பால்பிரபுவின் காதல் நடைலா என்பதை. அடுத்ததாக பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியின் மேனாள் மாணவர், தமிழ் இலக்கியத்தில் நன்கு தோய்ந்தவர், படைப்பாளுமை மிக்க பேராசிரியர், தமிழ் ஆய்வுலகிற்கு பல சிறந்த படைப்புகளை தந்த பெருந்தகை, மொழியின் பால் கொண்ட ஈடுபாட்டால் தமிழ் சார்ந்த பணிகளை செவ்வனே செய்து வருபவர். அத்தகைய சிறப்பு மிக்க பேராசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் பால்சாரி நூல் குறித்த சில சுவாரஸ்யமான செய்திகளை பகிர பணிவன்புடன் அழைக்கிறோம். சொல்கிறேன், கேளுங்கள். மழை குறித்த செய்தி வரும்போதெல்லாம் மனதில் வெள்ளம் வந்து பதைக்க செய்து விடுகிறது. என்ன செய்வது? அழகிய சிங்கருடைய ஒரு கவிதை. வெள்ளம் மக்கள் மனதிலிருந்து வேகமாய் வடிந்தது. துயரத்தின் நீர்மையை சுவடற்று உறிஞ்சி கொண்டிருந்த மணலிலிருந்து காக்கைகள் பறக்கின்றன. ஊழியின் தினங்கள் கவிதையில் மனுஷியபுத்திரனுடைய ஒரு கவிதை. இந்த ரெண்டும் மழை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அப்படியே அருந்து போகச் செய்கின்றன. நம்முடைய சமூகத்தில் மழை கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு மழை குறித்த நினைவு எப்படியாக தங்கியிருக்கிறது மனதில் என்று சொன்னால் பயமாகத்தான் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை அப்படியே கதையாக்குவது என்பது ரெண்டு விஷயம் இருக்கணும். நிகழ்ச்சியை உள்வாங்குவது, ஆனால் பாதிக்கப்படுவது. புதுமைப்பித்தன் சொல்வார், கதைனா என்ன? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, உண்மையை ஒட்டி புழுகுவதுதான் கதை. அவருக்கான பாணி. உண்மையை ஒட்டி புழுகுவதுதான் கதை. நம்ம இப்போ புனைவு கற்பனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இயல்பாக சொல்றார். ஆனால் இந்த கதையில் 7 கதையில் எங்கேயுமே புழுகு இல்லை. 7 கதையும் இரத்தமும் தசையுமாய் மனிதனை அப்படியே அவனுடைய ஆசைகளை, அவனுடைய எதிர்பார்ப்புகளை, அவனுடைய தவிப்புகளை, அவனுடைய இழப்புகளை, அவனுடைய துன்பங்களை அப்படியே வடித்திருக்கிறது. இனிமேல் கற்பனைகள் எல்லாம் சேர்த்து எழுதுவதுதான் கதை என்று சொன்னால் மறுத்து விடலாம். அப்படி கதைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைத்து கதை எழுதுவது என்பது, படைப்பது என்பது நம்முடைய இலக்கிய வரலாற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயமாகத்தான் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் 500 அப்படிதான் இருக்கிறது. திருக்குறள் ஒவ்வொரு செய்தி வைத்துக்கொண்டு 10 குறளாக, அதிகாரங்களாக அப்படி பேசப்பட்டிருக்கிறது. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களாக பேசிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு மரபு இருக்கிறது நமக்கு. இந்த மரபில் எனக்கு தெரிந்து காதல் குறித்து மகுடேஸ்வரன் அவர்கள் ஒரு தொகுப்பு வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 400 கவிதைகள் நினைக்கிறேன். ஒரு தலைப்பு மறந்துட்டேன். மகுடேஸ்வரன் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். எங்கள் கல்லூரியில் முரளியார்கோன்னு சொல்லி ஒருத்தர் வெறும் அகத்துறை பாட்டு மட்டும் வைத்துக்கொண்டு, பெண்ணின் ஒரு உறுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு 400 பாட்டு எழுதி வச்சிருக்காரு, வெளியிட போகிறார். மனுஷியபுத்திரனுடைய
ஊழியின் தினங்கள், இந்த மழை குறித்து வந்திருக்கிற மிக எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு நூல். இதை பற்றி கதை வந்திருக்கா, இப்படி ஒரு தொகுப்பு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் அந்த இப்படி தனித்தனியாக எழுதியிருக்கிறேன், பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறதா என்னுடைய இப்போ வரைக்கும் என்னுடைய கண்ணில் தட்டுப்படலை. இந்த கதையை தான் பார்க்குறேன். மானுடம் வென்றது அம்மா, 7 கதை இருக்குது இதில். நமக்கு இந்த நீர் குறித்து நிறைய தொன்ம கதைகள்லாம் நமக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நோவாவின் கப்பல் என்று சொல்லி முதல் அத்தியாயமாக வந்திருக்கிறது நினைக்கிறேன். பைபிளில் முதல் அத்தியாயம் நோவாவின் கப்பல் என்று சொல்லி, இந்த நீரால் உலகமெல்லாம் உயிர்களெல்லாம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நோவாவிற்கு ஒரு கட்டளை வருகிறது. நோவா ஒரு பெரிய கப்பலை கட்டுகிறார். அந்த கப்பலில் எல்லா உயிர்களையும் ஒரு ஜோடி உயிர்களாக ஏற்றிக்கொண்டு அவர் செல்கிறார் என்பதாக ஒரு கதை இருக்கிறது. இப்படி நிறைய இருக்கிறது, தமிழில் நிறைய இருக்குது, தொன்ம கதைகள் நிறைய இருக்குது, நாட்டுப்புற வாய்மொழி பாடலில் நிறைய இருக்குது. இப்படி கதை, இந்த நீர் சார்ந்த கதைகள் என்பது, நீர் சார்ந்த அந்த மக்களுடைய உயிர்ப்பு என்பதும் தவிப்பு என்பதுமாக இப்படி கதைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த 2015 நவம்பர் மாதம் தொடங்கிய மழை முதல் சுற்று முடிந்து 2வது சுற்று நவம்பர் 30 ஆரம்பித்து டிசம்பர் 2 வரை பெய்த மிக கொடூரமான மழை. கிட்டத்தட்ட சென்னையில் வண்டி ஓடுவதையெல்லாம் பார்த்துருக்கிறோம். சென்னையில் படகு ஓடும் என்பதை அப்பொழுது தான் பார்த்தோம். வண்டி ஓடிய இடங்களெல்லாம் படகுகள் ஓடியது. வண்டி நின்ற நிறுத்தங்களெல்லாம் படகுகள் நின்று கொண்டிருந்தன. மணிக்காக கடிகாரங்களாக மாறி வேக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் வெளியே செல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி போயிருந்தார்கள். எத்தனை உயிர்கள் இறந்து போனது கணக்கே இல்லை. இன்று வரை மிகச்சரியான கணக்கு எதுவும் கிடையாது. மிக அதிகமான உயிர்கள் பலியானது சென்னையை சார்ந்தது. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடம் நம்முடைய முடிச்சூர். நான் போயிருந்தேன். என்னுடைய அண்ணன் சேகரன் அண்ணனுக்கு தெரியும். நம்ம நேசமணியுடைய அம்மா முடிச்சூரில் கிருஷ்ணா நகரில் தான் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள எப்படி காப்பாற்றுவதுன்னு தெரியல. காலையில் 6 மணிக்கு போனோம். நாங்கள் ஏதாச்சும் ஒரு படகு கிடச்சிடாதா, கூட்டும் போயிட்டு அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு வந்துட முடியாதான்னு கிட்ட மாலை 6 மணி வரைக்கும் பரித வச்சோம். ஒரு போலீஸ்காரோட உள்ளே விடலை. அவ்வளோ போலீஸ்காரர் இங்கே முடியலன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பெருங்குடி பக்கமாக ஓடி போயிட்டு அப்படியானா வர முடியும்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே போகவே முடியாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், நாங்கள் காப்பாற்றி தருகிறோம். அதில் தான் வந்திருக்கோம். எப்படி அட்ரஸ் சொல்கிறேன்னு தெரியல. எப்படி தெருவாக இருந்தால் தெருவை சொல்லலாம். நம்ம இந்த தெரு இருக்குது, இந்த தெருவில் போனால் அவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். முழுக்க நீராக மாறி இருக்கிறது. முழுக்க அது என்ன, அது கடலா, ஒரு புதிய கடல் உற்பத்தியானதை போல இருந்தது. எப்படி அட்ரஸ் சொல்றது? அடுத்த நாள் தான் அவர்கள் ஒரு பெரிய சார்ட்டை போட்டு அதுக்கு மேலே போயிருக்காங்க. ஒரு ஜன்னல் வழியாக உடச்சி அந்த இதில் ஏறி வெளியே போயிருக்காங்க. மாடியில் வீடு முடிக்கிடுச்சு. நான் நேரடியான சாட்சி பார்த்தது. எவ்வளோ பேர் இப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடையார் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த அடையார் பாலம் மூழ்கி போனது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார். பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்க. வரக்கூடிய தலைமுறை எதுவும் நம்பாது. இப்படியெல்லாம் இங்கேயெல்லாம் நீர் ஓடியது, இங்கேயெல்லாம் இப்படி மூழ்கி போனதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டார். அப்படி இருந்தது.
கொடுமையான கொடூரமான காலம். அந்த காலம் குறித்து அப்படியே மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கார். ஒரு 7 கதை. எனக்கு படிக்கும்போது அப்படியே எனக்கு அந்த நினைவெல்லாம் எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. பால் சாரை நான் முதுகலை படிக்கும்போது முதுகலை படிக்கும்போது அவர் அப்படி நடந்து போவார். கூட நண்பர்கள் இல்லாமல் போகவே மாட்டார், தனியாக போக மாட்டார். கூட எப்பொழுதும் ஆட்கள் இருப்பார்கள் கூட. அவர் வேணான்னா கூட 2 பேரும் விட்டுட்டே போவாங்க. அவர் ஒரு காந்தம். மகிழ்ச்சியான இப்போ என்ன பதட்டமாக உட்காந்துருக்காப்புல இருக்கு. அவர் எப்பொழுதும் சிரிப்பான, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பாலுசாமி சாருக்கு பிறகு அவரைப் போல் பொறுமையாக பேசுபவராக, அவரைப் போல் நடப்பவராக பால் சாரை தான் பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைப்பது செய்வது என்பது அவருக்கு மட்டும் கைவந்த கலை. எப்படி மாணவர்களை கூட்டுவது என்பது அவருக்கு கைவந்த கலை. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஐயா ஜான்சன் ஐயா, என்னுடைய பேராசிரியர். நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன். சில விஷயங்கள் கடந்து போன பிறகுதான் ஞானம் வரும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு ஞானம் தான் எனக்கும். ஐயா என்னை மன்னித்தருள்வார், பொறுத்தருள்வார். இன்னதென செய்கின்றார் தம் இவர் செய்யும் பிழையை மன்னித்து அருளும் என்றார். மன்னித்தருள்வீராக, பொறுத்தருள்வீராக என் இதயத்திலிருந்து நான் கேட்கிறேன். யாதொன்றும் அறியாது நேர்ந்த பிழை. அண்ணன் அருள் அண்ணன் எங்கே பார்த்தாலும் ரொம்ப தம்பி, ரொம்ப அவ்வளோ பெரிய கல்லூரியில் இருக்கும்போது பழக்கலனாலும் ரொம்ப தம்பின்னு என்னை அணைக்கக்கூடிய ஒருத்தர். கிறிஸ்தவ கல்லூரிக்கே இருக்கிற ஒரு பெரும் பழக்கம் என்னென்னா, அது அப்படி தான். வேறு எந்த கலெக்ஷன் இருக்குமான்னு தெரியலை எனக்கு. என்னுடைய சீனியர்களை பார்க்கும்போதோ, பேராசிரியர்களை பார்க்கும் பொழுதோ, அடுத்தவர்களை பார்க்கும்போதோ தோணக்கூடிய அன்பு என்பது அலாதியானது. அது எனக்குள்ளாக அந்த வெள்ளத்துக்கு மத்தியில் அலைமோதுகிறது. கதைக்கு போகலாம். 7 கதை இருக்குது. 7 கதையில் தும்மா கிட்ட அப்பயே சொன்னேன். பேசும்போது பேசணும்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி சொன்னேன். இல்லைம்மா நீ வந்துடுனாடினாரு. எப்பொழுதும் தும்மா அப்படி தான், நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னுவார் அவர் எப்பவுமே. நீ அண்ணன் தான், அவ்வளோதான், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னுவார். என்னன்னு கேட்டால் ஐயாவுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அதுக்குள்ளார அவர் வீட்டுக்கு அனுப்ப பார்க்குறீங்க நீங்கள்? எவ்வளோ சீக்கிரம், அது நல்லது இல்லையே அப்படின்னு. 60 ஆயிடுச்சா? அதுக்குள்ளவா? காலம் இன்னும் கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக ஓடுது. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் மாறி போயிடுது. இந்த வாழ்க்கையே அபத்தங்களால் நிறைந்தது. நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறது. சுவாரஸ்யமானது அந்த வாழ்க்கை. அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கதை, எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு கதை. புதுசாக கல்யாணம் ஆகி இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம்தான் ஆச்சு. புது திருமண ஜோடி தான், 4 வருஷம்தான் ஆச்சு. 4 வருஷங்கிறது ரொம்ப கடந்த காலம் இல்லை. அது அப்பவும் புதிய திருமணமாகி அப்பொழுது மாப்பிள்ளை மருமகளாக பார்க்குற இதுதான். ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அந்த கல்யாண நாளை கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்பொழுது பார்த்தா அந்த மழை வந்து தொலைய வேண்டும். அந்த திருமண நாள் குறித்து அவர் பேசுகிறார்.
ஒரு மகிழ்ச்சியை வந்து சொல்லிட்டே போகிறார். மழைக்காலம் என்பது தள்ளி இருக்க வேண்டிய காலமா என்ன? பயங்கரமான கவிஞர் சார் நீங்கள். அது அள்ளி எடுக்க வேண்டிய காலம். மழைக்காலம் தள்ளி இருக்க வேண்டிய காலம் அல்ல, அது அள்ளி எடுக்க வேண்டிய காலம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு போகிறார் அந்த கதையை. ரொம்ப அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒருத்தருக்குமான இருக்கிற அந்த அன்பை பரிமாற்றிக்கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அடுத்த நாள் திருமண நாளை கொண்டாட வேண்டும், வெளியே போகணும், புதிய பட்டாடைகள் கொடுக்க வேண்டும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மழை வந்து வெளியே விட மாட்டேங்குது, அப்படியே உள்ளுக்குள்ளாரவே வைத்திருக்கிறது. கதையெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக மழை கொட்டி கொண்டு இருக்கிறது. இந்த மழை இப்படி பெய்யுது. எனக்கு தெரிந்து இந்த மழை குறித்தான இந்த வானிலை அறிக்கையெல்லாம் மிக பெரியதாக சொல்லப்பட்டது இதற்கு பிறகுதான். நிறைய யாரெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுட்டு பதற வைப்பார்களோ அவர்களெல்லாம் அதில் இயங்க முடியாமல் போனார்கள். அது விஜய் டிவி, ஜெயா தொலைக்காட்சி, இப்படி பல தொலைக்காட்சியில் இயங்க முடியாமல் போனது. எல்லாமே கட் ஆகிடுச்சு. எதுவுமே தெரியாது, எந்த இணைப்புகளும் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, மூச்சு முட்டுகிறது. ஏன் இப்படி மூச்சு முட்டுது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. கதவை திறந்தால் திருமண நாளை கொண்டாட இருக்கிற அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது. கதவை திறக்கிறார்கள், வாழ்க்கை முடிந்து போகிறது. என்ன முரண்! எந்த நாளில் சாவு வந்து அணைக்கும்? இந்த நாளில் அணைக்கும். எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. அப்படிதான் இருக்கிறது. இப்படி இருக்கு ஒரு கதை. ரெண்டாவது ஒரு கதை சத்திய சோதனைன்னு ஒரு கதை. இந்த சத்திய சோதனையில் பெண்கள் குறித்தெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. பெண்ணியம் குறித்து பேசக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இயல்பாக என்ன இருக்கிறது? இந்த சமூகத்தில் ஒரு பெண் என்பவள் எப்படியாக இருக்கிறாள்? ஒரு குடும்பத்தில் பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற அந்யோன்யம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இருக்கிற, ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமாக இருக்கிற நட்பு எப்படியாக இருக்கிறது? அதுதான் அந்த குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்னதான் வெளியே போயிட்டு பெண்ணியம் குறித்து பேசினாலும் கூட, பெண் விடுதலை குறித்து பேசினாலும் கூட, வீட்டுக்குள்ளாக ஆட்சி செய்வது அன்புதான். அந்த அன்பு அந்த இருவருக்கும் இடையாக இருக்கிறது. அந்த இருவரில் ஒருவருக்கும் ஒருவரும் பகிர்ந்து கொள்வதில் இருக்கிறது. அவர் பேசுகிறார், அவர் குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்கள் குறித்து பேசுகிறாரு. ஒரு சராசரி இந்திய அல்லது ஒரு தமிழ் பெண்ணை வந்து காட்சிப்படுத்துகிறார். ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்துகிறார். அவளுக்கு தன் மகன் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் கொள்ளை ஆசை. எங்கள் வீட்டில் மகாராஜாவை போல் இருக்கிற நான் அங்கு போனால் ஏதோ கம்பீரம் குறைந்து விடுவது போல் அவள் நினைப்பாள். அதனால் மகன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு தோன்றினாலும் எத்தனை நாள் தள்ளி போட முடியுமோ அத்தனை நாள் தள்ளி போடுவாள். என் அருகிலேயே இருந்து கொண்டு பார்த்து பார்த்து எனக்கு பணிவிடை செய்வதையே அவள் வாழ்நாள் லட்சியமாக கொண்டவள். ஒரு பெண் வந்து ஒரு மனைவி என்பவள் அன்பை எப்படி பரிமாறிக்கொள்ளப்படுகிறது பார். பார்த்து பார்த்து பணிவிடை செய்வதையே வாழ்நாள் லட்சியமாக கொண்டவள். இதுதான் தமிழ் பெண்ணுடைய உருவாக்கமாக இருக்கிறது தமிழ் சமூகத்தில். இப்படி தான் இருக்கணும். இதன் மீது நீங்கள் எப்படி வேணால் விமர்சனம் வச்சுக்கலாம், அதுக்கு பின்னாடி வெளியே போய்ட்டு வச்சுக்கலாம். இந்த உலகில் என் தாயை விட அதிகமாக யாரையும் நேசிக்கக்கூடாது என்று இருந்தவன் நான். தன் கள்ளமில்லாத அன்பால் என் தாயைப் போலவே தன்னை நேசிக்க வைத்து விட்டாள். அம்மாவை தவிர பெரிய பாசத்தை யார் மேலே காட்டிட முடியும்? ஒருத்தி தான் இருக்கா, மனைவி தான். அந்த பாசம் வேறு யாருக்கும் பகிர முடியாது. தாய் மீது காட்டக்கூடிய பாசத்தை பகிர வேண்டும் என்று சொன்னால் அந்த துணைவியாக தான் இருக்க முடியும். வேறு யார் மீதும் அந்த பாசத்தை பகிர முடியாது. இப்படி சொல்கிறார்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு ரெண்டு பேருக்கும். இதுவும் மழை பெய்யும் போது நடக்கிற அந்த நிகழ்ச்சி தான். இப்போ எப்படியாவது பையன் வீட்டுக்கு போகலாம் அப்படி அந்த கதையில் பார்த்தீங்கன்னா திருமண நாள் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கதையில் பையன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தள்ளி போட்டிருக்காங்க. போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் போகலான்னு பார்த்தா போக முடியல. அங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த மழை பெய்துட்டே இருக்குது. என்னடா செய்யறதுன்னு தெரியலை. இதுக்கு இடையில் ஒரு வார்த்தையை போடுறார். இந்த கதையிலேருந்து கொஞ்சம் அப்படி ஒரு யூட்டனை போட்டு வேறு மாதிரி மாத்துறார். காஃபி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? ஏன்னா காஃபி குறித்து வந்துட்டு முதல் கதையில் காஃபி தருவா மனைவி கொண்டு வந்து இதுதான் உன் கடைசி காஃபி அப்படின்னு ஒரு முரணை கொண்டு வந்து வைப்பார். குறிப்பால் உணர்த்தார். இதுலேயும் காஃபியை பற்றி வருது. காஃபி கொண்டு வந்து தரேன். காஃபியை பார்த்தோன்னே சந்தோஷமாகுது ஐயாவுக்கு. முகம் வந்து அது சந்தோஷமான உடனே கேட்குறாப்புல, ஏன்னா காஃபியை பார்த்தோன்னே இப்படி மகிழ்ச்சி அடையிறீங்களே. ஆச்சரியமாக இருந்தது அந்த அந்த அடி அந்த படிக்கும் பொழுது. காஃபி என்பது வெறும் பானமாக என்ன? அது ஒரு பண்பாடு. வரக்கூடியவர்களுக்கு காஃபியை கொடுப்பது என்பது ஒரு பண்பாடு, தொடக்கம். இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் வேற சமூகத்தில் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. எங்கே கொண்டு வந்து பண்பாட்டை வைக்கிறார் பாருங்க. மழையை பற்றி பேச வரும்போது உள்ளுக்குள்ளார சில விஷயங்கள் இப்படி வந்து ஓடுது. இப்படி வைக்கிறார். இப்படி வச்சுட்டு நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறேன். மழை வந்துடுது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. தண்ணி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி மேலே ஏறிட்டே இருக்கு. அப்போது எப்பவுமே இந்த துன்பம் மாறக்கூடிய நேரத்தில் தான் நிறைய தத்துவங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. தத்துவத்தை நிறைய பேசுவாங்க. வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, பொருளெல்லாம் போயிடுமேன்னு பயப்படுறா மனைவி. பொருளை பற்றி கவலைப்படாது. அது வரைக்கும் பொருளை சேர்க்கணும்னு நினச்சிருந்தவங்க அப்போ சொல்கிறாங்க, பொருளை பற்றி கவலைப்படாது, உயிர் முக்கியம், பிறகு சம்பாதித்து கொள்ளலாம் வா சொல்லிட்டு டேபிளை போட்டு மேலே ஏறிக்கிறாங்க. எனக்கு ஒரு டேபிளை போட்டு நிற்கிறாங்க. மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. படிக்கும்போது ஒரு பதட்டமாக தான் இருக்குது. மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அந்த டேபிளின் முழுகுகிறது, காலை தொடுகிறது, முட்டியை தொடுகிறது, மார்பை தொடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மனைவி குள்ளமாக இருக்கிறான், அவன் உயரமாக இருக்கிறான். மழை நீர் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அவருடைய உதட்டை முத்தமிடுகிறது. அவன் சொல்கிறான், மனசில் ஒரு வேதனை வருது, கொஞ்சம் உயரமாக இருந்திருக்க கூடாதா? நீ கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கூடாதா? இப்படி ஆகுது, நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பேன்? மனைவி சொல்கிறான், தயவு செய்து நான் இறந்த பிறகு என் பின்னாகவே இறந்துவிட வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். நம்முடைய குழந்தைகள் இருக்கிறது, குழந்தைகளை பார்க்க வேண்டும். அவன் சொல்கிறான், தயவு செய்து நீ இறந்தணும்னு நினைக்காத. நான் போயிட்டேன்னா எனக்கு தெரியும், நான் போனால் நீ கூடவே இறந்து போயின்னு நினைப்பேன். தயவு செய்து அப்படி மட்டும் செய்திடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஏறுது. அவருடைய முகத்தை தொடுது, அவருடைய மூக்கை தொடுகிறது. மூச்சை விட முடியாமல் தவிக்கிறார். என்ன செய்வதுன்னு தெரியல, காப்பாற்ற முடியாது. சத்தியம் செய்து விட்டால் அவனும் அவளை அடைச்சிட்டு போயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியல. கண்ணெதிராகவே அவள் மூச்சு திணறி சாவதை பார்க்கிறார். அந்த ஒன்று இருக்கிறதே, அது யாருக்கும் பார்க்கக்கூடாத ஒரு நிகழ்வு. எப்படியெல்லாம் உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் உயிர் போகுது. அது கண்ணெதிரே பார்ப்பது என்பது அதை விட கொடூரம் வேறு என்னவாக இருக்க முடியும்? மனுஷபுத்திரா அதே ஊழியல் தினங்களில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். எல்லார் வீட்டிலும் இடுப்பளவு வெள்ளம் வந்தபோது இவர்கள் வீட்டில் அது கழுத்தளவு நின்றது. எல்லார் வீட்டிலும் இடுப்பளவு வெள்ளம் வந்தபோது இவர்கள் வீட்டில் அது கழுத்தளவு நின்றது. மக்கள் பதைக்க இடுப்பளவு நீரில்
குழந்தைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு நடந்து போனார்கள். இந்த காட்சியை பல நேரத்தில் பார்த்துருக்கோம். குள்ளர்களும் அவர்களோடு சேர்ந்து நடந்தார்கள். கழுத்தளவு தண்ணீரில் தங்கள் குழந்தைகளை தலைக்கு மேலாக தூக்கி பிடித்து. காட்சியை யோசிச்சு பாருங்க. இந்த பாகுபலின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. தண்ணியில் ரமேஷ் நடிச்சிட்டு போய் தான் உள்ளே போனாலும் அந்த குழந்தைய இப்படி கையில் பிடிச்சிட்டு நிற்கிறவளோ ஒரு காட்சி உண்டு. படத்தில் பார்த்தோம். நிஜத்தில் பார்த்த பிறகு உயிரோடு இருக்கிற ஆசையே இருக்காது. நேராக பார்க்கணும். என்ன செய்தும் காப்பாற்றி விட முடியாது. கையறு நிலை என்பது அதுதானே. அப்படி ஆக ஒரு நிலை. பிடிக்காத ஒரு உயிரை வைத்துக்கொண்டு வாழ்வது என்பது அதுவும் ஒரு அபத்தம் தான். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். மனைவி இறந்து போவதை நேரில் பார்த்து விட்டு குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது அவளுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கதை எப்படி இருக்கு? எல்லா கதையும் எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சி இயல்பாக கற்பனைலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே எழுதிட்டு இருக்காரு. அதுதான் என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா வந்தாச்சுன்னு ஒரு கதை. நம்ம மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சுன்னா பல ஓடி போனால் தான் பார்த்துருக்கோம். எப்படியாவது நான் மாட்டிக்கூடாது, மழையில் மாட்டிக்கூடாது, இறந்து போகணும், ஓடி போகிறத பார்த்துருக்குறோம். மழை வந்து நின்று போயிடுச்சு, வெள்ளம் எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக இருக்கிறது. படகோட்டிகள் எல்லாம் வந்து ஒவ்வொருவரோட அழைத்து கொண்டு போகிறார்கள். 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, வந்து கூப்பிட்றாங்க, வந்துடுங்க, வாங்க, செத்து போயிடுவீங்க, இறந்து போயிடுவீங்க, வாங்க கூப்பிட்றாங்க. முட்டாள்கள் 4 பேரும் வரமாட்டேன்றான். உயிரை காப்பாற்றிக்க போனல கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லலாமா? வரமாட்டேன்னு சொல்றான். ஏன் வரமாட்டீங்க? என் தந்தை இருக்கிறார். அப்பாவுக்கு கால் இல்லை, அப்பா வண்டியில் உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அவன் பார்க்குறாங்க. படகில் அவரை தூக்கி கொண்டு வைத்துக் கொண்டு செல்வது என்பது மிக கடினமானது. நீங்கள் தேவையில்லாத செய்ய வேண்டாம், உயிர் முக்கியமானது, வந்து விடுங்க, 4 பேர் சொல்றாங்க. எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் உயிரோடு 4 பேரும் இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் தான் காரணம். அவரை விட்டு என்னவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? வரமாட்டம் நடப்பிடிக்கிறாங்க. அன்பு எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? பின்னர் படகோட்டி வந்து அவர்களை அழைத்த பிறகு தூக்கி கொண்டு சென்ற பிறகு தான் 4 பேரும் போயிருக்கு. 4 பேர் அது கூட முடிக்கல. அந்த கதையை முடிக்காம அப்படி விட்டுட்டு இருப்பார். அவங்க தூக்கிட்டு படகுல வச்சுட்டு போனாங்களா இல்லையான்னு தெரியாது. தைரியமாக வந்து விட்டார்கள், எப்படியாவது அவரை அழைத்து கொண்டு செல்வது என்று. ஏன் சார் அந்த கதையை முடிக்கல? அவருக்கு பயமாக இருந்திருக்கும் போல இருக்கு. எப்படி முடிக்கிறது இந்த கதையை? நல்லபடியாக நீங்களே முடிச்சுக்குங்க, அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாற்றிட்டான்னு சொல்லி நீங்களே முடிச்சுக்குங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கதையை நான் காப்பாற்றிட்டாங்க. அந்த கதையில் வந்து அந்த இடம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நாம் வந்து அப்படி போகுது. இப்படி எல்லா கதையும் சொல்லிட்டு போனால் அது நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. கடைசியாக நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, 2 விஷயங்கள் எப்பவுமே நடக்கும். ஒரு பேரிடர் நடக்கும்போது 2 விஷயம் எப்பவுமே நடக்கும். ஒன்று, அந்த நேரத்தில் மிக மோசமாக நடந்து கொள்வார்கள், அல்லது மிக மனிதாபிமானத்தில் நடந்து கொள்வார்கள். ஒன்று, எல்லா பொருள் விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. வெள்ளம் ஏற 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 பொருள் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மெழுகுவர்த்தி கிடைக்கல, பால் கிடைக்கல, அத்தியாவசிய பொருள் எல்லாம் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரம் பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களும் இருந்திருக்கிறார். ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றாக இருக்கிற நிலையை பார்க்க முடியும்.
யார் ஏழை என்று, யார் பணக்காரன் என்று சொன்னானோ, யார் யார் முகத்தை பார்க்க முடியாது என்று இருந்தார்களோ எல்லோரும் ஒன்றாக இருந்தார். ஒன்றாக்கியது மழை. அது அவன் சொல்ற, ஒருத்தன் ஐயப்ப மலைக்கு போகிறதுக்கு மாலை போட்டுருக்கு. மாலை போட்டிருக்கிற நேரத்தில் மழை வந்துருச்சு. கடைசியாக அவனுக்கு தங்க இடம் கொடுத்த இடம் எது தெரியுமா? மனிதம் என்றது கதையில் எழுதியிருக்கிறார் இந்த தலைப்பில். பள்ளிவாசல். பள்ளிவாசல் தொழுகக்கூடிய இடமாக மட்டும்தான் பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு இடமாக அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. மழை மனிதத்தை வென்றது. மழை மனிதர்களை மனிதர்களாக மாற்றியது. மிகச்சிறந்த இந்த கதை படிப்பதற்கும் இப்படி பேசுவதற்குமாக வாய்ப்பளித்த தோழர்கள் தும்மா, செபு, எல்லாருக்கும் மேலாக பேராசிரியர் பாலு ஐயா, நண்பர்கள் அனைவருக்குமாக என்னுடைய அன்பை கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அது ஒரு மழை கொண்டாட்டம், அப்படித்தான் நினைத்தனர். ஆனால் மழையின் தீண்டல் கூட மக்களை சுட்டது. மழைக்காலம் தள்ளி இருக்க வேண்டிய காலமா? தண்ணீரிலும் கண்ணீரிலும் மக்கள் மிதந்த காலம். ஆம், தள்ளி இருந்திருக்கலாம். டிசம்பர் மாதம் மட்டும்.